Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட்டோட தேர்ட் சிங்கிள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் இந்த கோட் சிங்கிள் பார்த்துட்டு கொஞ்சம் மிஸ்டு ரிவ்யூஸாக தான் வருது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் வைக்கல, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 சிங்கிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it. கையால போட்ட ஒரு பிரேக், அடவுனால அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்கின மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, hey touch it. I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it. Nice. டிஃப்ரெண்ட்டான கோரியோகிராஃபி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த ரிதம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கியூட்டாக இருக்கு. இது காதல் வேலை, தினமும் நடத்திக்கணும் வேலை, கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும். உள்ளுராயதேதோ ஆயாச்சு, என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ தூளாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது, நீ உச்சி கொட்டும் மிச்சமெல்லாம் ஜவ்வாச்சுது. இப்போ இது மேல கீழே மறந்தேதான் போச்சே. Swing it, hey break it, hey feel it, hey ஏய் touch it. வீட் நல்லா இருக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it. I swing it, I break it, I feel it, I touch it. I swing it, I break it, I feel it, touch it. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. நீ கையால போட்ட ஒரு பிரேக், ஓ உஷா. அடவுனால Super singer, அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்கின மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it. Swing it, I break it, I feel it, I touch it, I swing it, இந்த டிசைன் நல்லா இருக்கு. I ரினிக்கல். feel it, touch it. உஷா. ஓ கங்கையா. ஓ ராஜு சுந்தரமா. ஓகே
ஓகே, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் சாங் நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. அதான் அவங்க ஸ்பார்க்குன்னு வச்சதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பார்க் வர மாட்டேங்குது. மிச்சப்படி சாங்கோட அந்த ப்ரொடக்ஷன் செட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பேக்ரவுண்டில் அவங்களோட அந்த செட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தளபதியோட க்யூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நிறையா இதில் அந்த அவங்களோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவே இருக்குன்னு எனக்கு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம அந்த பழைய இதில் பார்த்துருப்போம்ல, பழசுன்னு சொல்லக்கூடாது, அந்த நம்ம இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அந்த சாங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அனிருத் மாதிரியே ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு பொம்மை வரும், அதை வச்சு பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அதே டிசைனில் ஒன்று பண்ணாங்க, அது செம்மையாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, சில இடத்துல இவங்களோட அந்த காஸ்டியூம்ஸு அந்த கலர் டிஐலாம் பார்க்க போகும்போது தமிழில் வந்து தமிழ் சொல்லிட்டேன், வாரிசு படத்தில் வந்து ஜிமிக்கி கமல் சாங்கில் வந்து நடு போர்ஷனில் வந்து இதே மாதிரி ஒரு செட்டு ஒன்று வரும். பட் ஆனால் பேக்ரவுண்ட் செட்டு சொல்லலை. பட் ஆனால் இதே மாதிரி அந்த பர்பிள் லைட் எல்லாமே உள்ள ஒரு செட்டு மாதிரி ஒன்று வரும். பட் ஆனால் அந்த இதுவும் செம்மையாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். டக்குன்னு பார்க்க எனக்கு அதான் தோணுச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த டிஏஜின் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னே நான் சொல்லுவேன். நம்ம போஸ்டரில் ஒன்று பார்த்துருப்போம், ஸோ அதை விட இது நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய இடத்துல அந்த டிஏஜி நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தளபதியை பார்த்தா தளபதியாக தான் தெரியுது, அது வயசானமே எனக்கு தான் தெரியல. ஏன்னா நார்மலாகவே அவரை பார்க்கவும் அவர் வயசான மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏஜிங் பண்ணி தான் அவரை அப்படி காட்டணும் ஒன்றும் இல்லை, நார்மலாக பண்ணாலே அவர் வந்து சூப்பராக தான் தெரியுறாரு. டிஏஜிங் பண்ணி தான் அவரை அப்படி காட்டணுமோ அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக எனக்கு பார்க்கணும் அப்படி தான் தெரியுறாரு. இன்னும் டிஏஜிங் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், எனக்கு டிஏஜின் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ இவங்க என்ன அதில் அப்படி பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு அப்படி தெரியல. பட் ஆனால் டிஏஜின் பண்ணவங்களுக்கு தெரியும் என்னென்னலாம். நார்மலாக இப்போ ஓல்டர் விஜய்க்கும் ஓல்டர் விஜய்க்கும் யங்கர் விஜய்க்கும் அவங்க நிறைய டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது விஜயாக தானே இருக்கார், அதில் என்ன மாறி இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு நார்மல் விஜய் மாரி தான் தெரியுறாரு. ஸோ உங்களுக்கு டிஏஜின் பண்ணவே தெரிஞ்சதுன்னா மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் டிஏஜின் படி பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், ஸ்பார்க்கோட லிரிக்கல் வீடியோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஓவராலாக சாங் கேட்க போகும்போது ஓகே ஆவரேஜாக தான் இருக்குது தவிர ரொம்ப அந்த ஸ்பார்க் ஏற்றுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த சாங்கோட இது ஓகே ரகமாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து கோட்டோட செகண்ட் சிங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிலீஸ் வைஸாகவும் நல்லா இருந்தது. ரெண்டாவது விஷயம், ஸ்னேகாவும் விஜய் சாரோட அந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வசீகராவில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து டாம் அண்ட் ஜெரி மாரி இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த ஃபுல் படமே அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்களோட அந்த காம்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது யங்கர் வெர்ஷன் கூட அப்படி காம்போ வச்சுருக்காங்க. ஸ்னேகாவோட காம்போ வந்து ஓல்டர் விஜய் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யங்கர் விஜயோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓல்டர் விஜய் மாஸ் காட்ட போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதை ஓவராலாக நம்ம எப்படி சொல்லணுன்னா, ஃபேமஸ் நீங்களே என்னடா ஏமாத்திரிக்க கூப்பிட்டு வந்து ஜீரகமாக சுற்றிக்க. எந்த ஊரோட ஜீரகம் இருக்கும் பிரியாணியில்? புரியல, ஒரே நிமிஷம். ஆஹா அண்ணே மட்டக்கி அடிச்சேன்னா முதுகெலும்பெல்லாம் வாயில வரும் அந்த மாதிரி தான். ஏன்னா பிரியாணி இது பிரியாணியே இல்லைங்க, ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். பட் ஆனால் வெங்கட் பிரபு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வந்து சப்போஸ் ஒன்று போட்டு விட்டாலும் இன்னொருத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருவார். ஸோ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கதையில் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், எனக்கு இந்த சாங் கேட்க போகும்போது நிறைய இடத்துல வந்து நம்ம சூர்யா சாரோட அஞ்சான் படத்தில் வந்து ஏக் டோன் தீன் அதில் வந்து யுவன் சார் பாடியிருப்பார்ல, எனக்கு அதோட ரிதமும் ப்ளஸ் மாநாடோட ரிதமும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு ரிதம் தோணிச்சு டக்குன்னு கேட்க போகும்போது. ஸோ உங்களுக்கு என்னமே ஒரு சாங்கு ரிதம் கேட்டதுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஓவராலாக இந்த சாங் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி போக நம்ம இது ரிப்பீட்டடாக கேட்போமான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ஒன் டைமாக கேட்குற மாதிரி தான் இருக்குது தவிர ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல, அவ்வளோதான். தவிர மிச்சபடி ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்குது.
ஸோ எனக்கு இந்த சாங் ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது ரியாக்ஷன் பண்ண மறந்துட்டேனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் நான் கூடிய சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ until then catch you guys on the next video.